Hello guys, good evening. Good evening, bro. Good evening, bro. Yep, so let's start. So today also we are going to continue like CSS properties. ஓகேவா? ஸோ இன்னும் உங்களுக்கு லைக் இன்னொரு 2-3 டேஸில் உங்களுக்கு சிஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் லைக் உங்களுக்கு இதை வச்சு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே நீங்கள் HTML பண்ண மாதிரி தான். ஓகேவா? அண்ட் ஸோ லைக் நான் லைக் ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம சிஎஸ்எஸ் பொசிஷன் பார்த்தோம்ல, அதில் வந்துட்டு லைக் ஐ இன்ஃபார்ம் ஒன் ராங் இன்புட். ஸோ நான் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் சிஎஸ்எஸ் பொசிஷன் ஸ்டிக்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைக் டாப் வந்துட்டு நீங்கள் 0 மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். லைக் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு 0 பிக்சல் மட்டும் தான் இருக்கணும். நான் லாஸ்ட் கிளாஸ் எஸ்டர்டே சொல்லியிருந்தேன். ஸோ தட்ஸ் ராங். ஓகேவா? ஸோ லேட்டரா ஐ ரியலைஸ். ஸோ நான் லைக் இது வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு பொசிஷன் நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணுற மாதிரியே நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு தான் லைக் நான் இப்போ ராங்காக இன்புட் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் நேற்று லைக் அப்படி நான் ராங்காக இன்புட் சொல்லிட்டேன். ஓகே, சாரி ஃபார் தட். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டிக்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 0ன்னு மட்டும் இல்லை, நீங்கள் வந்துட்டு 20 பிக்சல், ஸோ உங்களுக்கு எங்கே வந்துட்டு அது ஸ்டிக்கியாக ஃபிக்ஸ் ஆகணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இதிலிருந்து நான் என்ன உங்களுக்கு வந்துட்டு ஒரு லைக் ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அப்படின்னா லைக் நீங்கள் இனிஷியலாக ஒரு லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இது எதனால எனக்கு இந்த மாதிரி லைக் நான் அன்னோவிங்க நிறைய இன்புட்ஸ் நான் லைக் நேற்று நான் சொன்னது எதனாலனா உங்களுக்கு நான் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்துட்டு நான் சிஎஸ்எஸ்ல தான் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் சிஎஸ்எஸ் ஸ்டைல் பண்ணுறது எல்லாமே பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய லைப்ரரிஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் லைக் ஏன்னா ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு பேக் வந்துட்டு எல்லாமே நான் சிஎஸ்ல தான் ஸ்டைல் பண்ணுறது, எல்லாமே கஸ்டம் சிஎஸ்எஸ் அந்த யூஸ் பண்ணி தான் நான் ப்ராஜெக்ட் பண்ணுறது, லைக் கோட் பண்ணுறது, ஸ்டைல் பண்ணுறது, வெப் டெவலப்மெண்ட் அண்ட் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் லைப்ரரிஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது, லைக் பூட் ஸ்டாப், டெயில்விண்ட், அதுக்கப்புறம் நிறைய லைப்ரரிஸ் இருக்குது ஸ்டைல் பண்ணுறதுக்கு, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு அந்த கஸ்டம் சிஎஸ்ல நம்ம அது எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் காப்பி பேஸ்ட்டில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ண லைக் இது எல்லாமே நேற்று தான் ஐ ரியலைஸ். ஸோ நமக்கு இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஈஸியாக பண்ணிட்டு இருந்தோமே, இப்போ வந்துட்டு நமக்கு இதெல்லாம் மறந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எல்லா எவ்ரிடே உங்களுக்கு கிளாஸஸ் சொல்கிறதும் அதுதான். நீங்கள் ஒரு இனிஷியலாக ஒரு எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா இனிஷியலாக உங்களுக்கு அதில் அதோட கோர் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைப்ரரிஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ் இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா, உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எடுத்த உடனே நீங்கள் டெயில்விண்டாக இருக்கட்டும், இல்லை எடுத்த உடனே ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணாமல் ரியாக்ட் ஜேஎஸ் போகிறது, இந்த மாதிரி எடுத்த உடனே ஃப்ரேம் ஒர்க், அட்வான்ஸ் டாபிக்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர் தெரியாது. ஸோ கோர் தெரிஞ்சால் தான் உங்களால் அவங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நான் என்ன கன்வே பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு, ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு, அதனால தான் நான் HTML, CSS, அதுக்கப்புறம் உங்களுக்கு SCSS, டெயில்விண்ட், ஸோ அந்த ஆர்டராக போடலான்னு தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் டெயில்விண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். எப்படி வந்துட்டு அதில் யூட்டிலிட்டி கிளாஸஸ் இருக்குது, எப்படி நீங்கள் டெயில்விண்டில் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு CSS ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் ஸ்டைல் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டெயில்விண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் கஸ்டம் சிஎஸ் யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு அப்போ தான் பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ப்ரோ எஸ் ப்ரோ. ப்ரோ நான் ஸ்டிக்கி யூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். அப்போ அது கீழே ஸ்க்ரோல் பண்ணையில வந்துட்டு நடுவில் வர்ற டேக் கொஞ்சம் மறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துச்சு. அப்போ அது என்ன மிஸ்டேக் இருக்கும்? நடுவில் வர டேக்னா புரியலையே. அது கீழே நம்ம பேராகிராஃப் டேக்லாம் கொடுத்துருப்போம்ல, அதில் மறைஞ்சிட்டு மறுபடியும் திருப்பி ஷோ ஆச்சு. அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணல எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. அப்போ அது என்ன மிஸ்டேக்காக இருக்கும்?
இல்ல மிஸ்டேக்காலாம் இருக்காது. நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதுதான் அங்க வரப்போகுது. ஐ மீன் லைக் நீங்க என்ன கோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாம அது என்னால என்னன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால நீங்க என்ன கோட் பண்ணியிருக்கீங்களோ ஜஸ்ட் எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் என்னன்னு சொல்றேன். ஓகேவா? யப். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லைக் நம்ம வந்துட்டு சிஎஸ்எஸ்ல நெக்ஸ்ட் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேல ஆல்ரெடி நம்ம இன்லைன் அண்ட் இன்லைன் பிளாக் இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸ். அண்ட் இப்போ டிஸ்பிளேல இருக்கிற இன்னும் பெண்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குது, பெண்டிங் வேல்யூஸ் என்ன இருக்குன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு 2 டாபிக் இருக்குது. ஒன் இஸ் ஃப்ளெக்ஸ், அனதர் ஒன் இஸ் கிரிட். ஓகேவா? அந்த ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதுதான் உங்களோட வெப்சைட்டோட லே அவுட் எப்படி இருக்குன்றதே டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் அது வந்துட்டு எந்த லே அவுட்டில் இருக்கணும், லைக் எனக்கு ஹெட்டர் எப்படி இருக்கணும், ஃபூட்டர் எப்படி இருக்கணும், கண்டென்ட் எப்படி இருக்கணும், இது மாதிரி உங்களோட வெப்சைட்டோட என்டையர் லே அவுட்டையுமே டிசைட் பண்ணுறது இந்த ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட் தான். ஸோ அதில் ஃப்ளெக்ஸுக்கும் கிரிட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ், அது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் பிங் மீ. ஸோ நான் அதை வந்துட்டு லைக் எவ்ரி ஃப்ரைடே ஒரு ½ நம்ம என்ன கண்டென்ட், லைக் நம்ம என்ன நியூ டாபிக் பார்க்கணுமோ அந்த ½ நான் வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வி வில் டிஸ்கஸ் அபவுட். ஸோ லாஸ்ட் அந்த 1 வீக்காக நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அதில் டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க். நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணி, இல்லை நான் வந்துட்டு உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டை அதில் ஏதாச்சும் நீங்கள் நல்லா இனிமேல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் அசைன்மெண்ட்டோட நான் எதுக்காக அந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா, யூசர் ஸ்டோரி அந்த மாதிரி உங்களுக்கு லைக் அந்த என்ன கொஷின்ன்றதை நான் எதுக்காக கொடுத்தேன் உங்களுக்கு வந்துட்டு சிஎஸ்எஸ்ல நீங்கள் ஸ்டைல் பண்ணும்போது எதுக்காக வேர்டிங்ஸில் நான் கொடுத்தேன் அப்படின்னா, பிகாஸ் உங்களுக்கு இன்டர்வியூஸ் போகும்போது உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் அதை சொன்னேன். உங்களுக்கு அந்த மாதிரி நான் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தேன். ஸோ இனிமேல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டிசைன் லைக் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சாம்பிள் டிசைன் அசைன்மெண்ட்டாக நான் ட்ரைவில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட்டோட டாக்குமெண்ட்லேயே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த டிசைனை ஒரு சாம்பிளாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை வச்சு டிசைன் பண்ணலாம். ஓகேவா? அது HTML இருக்கட்டும், இதுக்கப்புறம் வர எல்லா யூஐ ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம், சிஎஸ்எஸ்க்காக இருக்கட்டும், ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ரியாக்ட் ஜேஎஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் எண்டில் மோஸ்ட்டாக எல்லாமே லாஜிக்கில் தான் இருக்கும். அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு நான் அவுட்புட் கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவுட்புட் எடுத்துகிட்டு வரணும் பேக் எண்டில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிசைன் ஓரியன்டாக இருக்கிறதுக்கு நான் டிசைன் கொடுத்தேன். அதை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு அப்படியே HSL அப்படியே இருக்கணுன்றது உங்களோட இதுதான். நீங்கள் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த HSL நீங்கள் வந்துட்டு எக்ஸாக்ட் டிசைனை நீங்கள் பண்ணிவிட்டு அதில் வேறு ஏதாச்சும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும். இல்லை நான் கொடுத்தது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நீங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஆல்ரெடி லைக் எனக்கு வந்து சிஎஸ்எஸ்ல இன்னும் ட்ரை பண்ணணும், இது எப்படி இருந்துருக்குன்னா அது உங்களோட விஷ். நீங்கள் எப்படி வேணாலும் அதை அதுக்கப்புறம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு சாம்பிள் டிசைன் கொடுத்துருவேன். ஏன்னா பிகாஸ் எல்லாமே சிம்பிளாக நீங்கள் பண்ணுறன்றதுனால. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு போக போக உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுலாம் அது உங்களோட விஷ். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் அதை கோட் பண்ணி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலாம். ப்ரோ. எஸ் ப்ரோ. ப்ரோ இன்னும் எத்தனை டாபிக்ஸ் இருக்கு சிஎஸ்எஸ்ல கவர் பண்ண? நாளைக்கு முடிஞ்சிடும் ப்ரோ. இன்னைக்கு ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மீடியா குவரிஸ் இருக்கு. மீடியா குவரிஸ் பார்த்துட்டு நாளைக்கு சிஎஸ்எஸ்ல அனிமேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? அனிமேஷன்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் இதெல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த டிரான்ஸ்மிஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, சிஎஸ்எஸ்ல எப்படி அனிமேஷன்ஸ் பண்ணுறாங்க, ஸோ அது எல்லாமே நம்ம நாளைக்கு பார்த்துட்டு, பிகாஸ் அது ரொம்ப இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்குறதா இருக்கட்டும், இன்னைக்கு பார்க்குறது நாளைக்கு பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீடியா குவரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம எஸ்சிஎஸ்எஸ் எப்படின்னு உங்களுக்கு அதுக்கு அடுத்த வருத கிளாஸஸில் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கான டைம். ஓகேவா? ஸோ டுடேஸ் டாபிக் சிஎஸ்எஸ் டிஸ்பிளே. ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்எஸ்ல டிஸ்பிளேல உங்களுக்கு இன்லைன் பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் எப்படி இன்லைனாக மாற்றுறது, இன்லைன் எலிமெண்ட்ஸ் எப்படி பிளாக்காக மாற்றுறது, அண்ட் போத் இன்லைன் அண்ட் பிளாக்கை வந்துட்டு நீங்கள் எப்படி ஒரு எலமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்.
ஓகேவா? ஸோ இன்னைக்கு நீங்க அதில் இருக்கிற இன்னும் சம் ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேவா, உங்களுக்கு டிஸ்பிளேலே இருக்கிற சம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இங்கே ஒரு டிவிஷன் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த டிவிஷனுக்கு லைக் பாக்ஸ் 1, ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் நேம் வைக்கிறேன், கிளாஸ் நார்மல். ஸோ அகைன் இதுக்கு ஒரு காமனான ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன், பாக்ஸ் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அகைன் நான் ஒரு 4 டிவிஷன்ஸ், 4 பாக்ஸஸ் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஒன்றுக்கு ஒரு நேம் வைக்கிறேன், நன் அண்ட் ஹிடன் அண்ட் ஒப்பாசிட்டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பாக்ஸஸ் 4 வேரியண்ட் நான் வச்சுருக்கேன், ரைட்? ஸோ நான் அதை ஸ்டைல் பண்ணுறேன் இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸை நான் ஸ்டைல் பண்ணிக்கிறேன், டாட் பாக்ஸ்ன்னு காமனாக வச்சுருக்கேன்ல, அதை ஸ்டைல் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் ரெட் அண்ட் இதுக்கு வந்துட்டு மார்ஜின் 10 பிக்சல் அண்ட் வித் இருக்கட்டும். ஸோ வித் வந்துட்டு ஒரு 200 பிக்சல் அண்ட் ஹைட் 200 பிக்சல். ஸோ கொஞ்சம் பிகராக இருந்தால் நம்ம இதை ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 4 பாக்ஸஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 பாக்ஸஸ்க்கு சேம் ஸ்டைல் தான், பிகாஸ் நான் பாக்ஸ் எல்லாத்துக்குமே காமன் ஸ்டைல் தான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், லைக் அது உங்களோட விஷ். அண்ட் இப்போ நான் எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த பாக்ஸ் 1 அப்படின்னு நான் லைக் சாரி நான் இதோட நேம்ஸ் எல்லாம் மாற்றிடுறேன், பாக்ஸ் 1, பாக்ஸ் 2 அண்ட் பாக்ஸ் 3 அண்ட் பாக்ஸ் 4. ஃபைன். ஸோ இதில் எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பண்ணணும். ஸோ டெக்ஸ்டில் அலைன் சென்டர் பண்ணிக்கிறேன். ஃபைன். இப்போ எனக்கு வந்துட்டு இந்த பாக்ஸ் 1 இருக்குல்ல, அது எனக்கு சென்டராக வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைன் ஹைட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்களோட அந்த கண்டென்ட் நீங்கள் உள்ள என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்களோ அதை அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சேம் ஹைட் நான் என்ன கொடுத்துருக்கேன், 100 பிக்சல் கொடுத்துருக்கேன்ல, சேம் அதே வந்துட்டு நான் லைன் ஹைட்டுக்கும் கொடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும் ஆக்சுவலாக அப்படின்னா நீங்கள் உள்ள ஒரு கண்டென்ட் இருக்கு, எனி எலமெண்ட் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா அந்த ஹைட்டுக்கு ஈக்குவலாக சென்டராக கொண்டு வந்துடும். ஸோ அதான் அந்த லைன் ஹைட். ஓகேவா? ஸோ லைன் ஹைட்னா உங்களுக்கு நான் சேம் எக்ஸாக்ட் நான் ஹைட்டில் என்ன கொடுத்துருக்கேனோ அதை அப்படியே நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அது சென்டராக வரும். நீங்கள் வேறு ஏதாச்சும் மாற்றி 90 50 கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு சென்டராக அந்த லைன் ஹைட் அலைன் ஆகும். ஓகேவா? ஸோ இது இப்போ நான் பாக்ஸை ஸ்டைல் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு தனித்தனியாக ஒன்று வச்சுருக்கேன், நார்மல் வச்சுருக்கேன். ஸோ நார்மல், நன் அண்ட் ஹிடன், அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு நார்மல்னா உங்களுக்கு என்னென்னா நார்மலாக நம்ம டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டைல் அப்ளை ஆகும்ல, ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு நார்மல். ஸோ இது பாக்ஸ் 1 வந்துட்டு நார்மல். ஸோ நெக்ஸ்ட்டு நன்னை செலக்ட் பண்ணிக்கிறேன், நன். ஸோ இதில் டிஸ்பிளே நன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டிஸ்பிளே நன் கொடுத்ததும் எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு மறைஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்னா செகண்ட் பாக்ஸ். ஸோ அதுக்கு தான் நான் நன்னு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாக்ஸ் 1 தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் பாக்ஸ் 2க்கு தான் நன்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா சேம் நான் இந்த நேமையே நான் இங்கேயும் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பாக்ஸ் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா. நார்மல் அண்ட் இங்கே நன். ஸோ நீங்கள் தான் இது கூட என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்ல போறீங்க, ஒப்பாசிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நான் டிஸ்பிளே நன் கொடுத்ததும் நன் வந்துட்டு டிஸ்பிளே ஆகல. ஓகேவா? அது நன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹிடன் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன்னா, ஸோ அந்த ஹிடனை செலக்ட் பண்ணிட்டு விசிபிலிட்டி அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, விசிபிலிட்டி ஹிடன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு அந்த பாக்ஸும் எனக்கு ஹிடன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டாட் ஒப்பாசிட்டி
இதுக்கு ஒபாசிட்டி ஆக்சுவலாக நான் ஒபாசிட்டி எதுக்காக கொண்டு வந்தேன்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் ஒரு கண்டெய்னரை செகண்ட் எப்படியெல்லாம் நீங்கள் ஒரு கண்டெய்னரை ஹைட் பண்ணுறீங்கன்றது தான். ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது? ஜஸ்ட் அந்த ஒபாசிட்டி கூட நான் இப்போது கமெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அது ஒபாசிட்டினா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். லைக் நான் இந்த இடத்துல இப்போது 0.1ன்னு கொடுத்தேன்னா லைட்டாக எனக்கு அதோட டார்க்னஸ் மட்டும் லைட்டராக கொண்டு வரும். அப்போனா அந்த பாக்ஸ் அங்கேயே தான் இருக்குன்றது மீனிங். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், ஒப்பாசிட்டி மட்டும் கம்மி பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு அது 0 ஆகுது. இப்போ நான் 0.1 கொடுக்கும்போது லைட்டாக அதோட ஷேட் தெரியுது, உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ டிஸ்பிளே நன்னுக்கும் விசிபிலிட்டி ஹிட்டனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நன் கொடுக்கும்போது அந்த அந்த எலமெண்ட்டே அங்க இருந்து கம்ப்ளீட்டா தூர போயிருது. ஹிடன் கொடுக்கும்போது அந்த எலமெண்ட் அங்கதான் இருக்கு. அந்த ஸ்பேஸ் வந்து அது இன்னும் எதுவுமே எடுக்கல. அதனால அங்க ஹிடன் ஆகி மட்டும் தான் இருக்கு. எஸ், நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் ப்ரோ அது தெரியல ஹிடன்ங்கிறது. யா, ஸோ பர்ஃபெக்ட். ஸோ இப்போ என்னன்னா, நான் ஒரு ஆக்சுவலாக ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பாக்ஸை நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே நன் கொடுக்கும்போது அந்த பாக்ஸையே அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அந்த பாக்ஸ் அந்த இடத்துல ஸ்பேஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது பக்கத்தில் இப்போ ஒரு ஒரு லைனாக நீங்கள் கியூ நின்றுட்டே இருக்கீங்க பின்னாடியில இருந்து. ஸோ அதில் நடுவில் இருக்கிறவங்க மட்டும் லைக் நான் எடுத்துட்டு உங்களுக்கு அடுத்தவங்கள மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த லைன்ல இருக்கிறவங்கள அந்த அந்த உங்களுக்கு வந்து பிளாங்கா ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல டிஸ்பிளே நன். ஸோ ஹிடன் என்னன்னா, நான் அந்த இடத்துல இருந்து மறைச்சு மட்டும் தான் வைக்கிறேன். ஓகேவா? அது வந்துட்டு யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாதுன்னு இன்விசிபிள் ஆக்கிறேன். ஓகேவா? பட் அது அந்த இடத்துல தான் இருக்கு. நீங்க ஒரு ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நான் ஏதாச்சும் அதை வந்துட்டு இப்போதைக்கு நான் ஹிடன் பண்ணி வச்சுக்கிறேன். பட் அது ஆக்சுவலா அந்த ஸ்பேஸ்ல தான் இருக்கணும். அது வந்துட்டு ஃபியூச்சர்ல அதோட அப்டேட் வரணுன்றதுனால நான் வந்துட்டு அதை அப்படியே வச்சுக்கிறேன். பட் இன் ஃபியூச்சர்ல அதை நான் வந்துட்டு விசிபிலிட்டி உங்களுக்கு வந்து நான் அதை இதை எடுத்துட்டு நான் அதை வந்துட்டு கொண்டு வந்துடுவேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் அதை என்ன பண்றேன், இன்விசிபிள் தான் பண்றேன். அந்த அந்த இடத்துல இருந்தே அந்த எலமெண்ட்டை நான் தூக்கல. ஓகேவா? பட் டிஸ்பிளே நன்னுனா என்னன்னா, அந்த டிஸ்பிளே நன்னு கொடுக்கும்போது அந்த எலமெண்ட்டே அங்கிருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. டிஸ்பிளே நன் கொடுக்கும்போது அந்த இடத்துல இருந்தே அது ரிமூவ் ஆயிடும். ஸோ அந்த எலமெண்ட்டே அங்கே இருக்காது. ஸோ இதுதான் டிஸ்பிளே நன். விசிபிலிட்டி ஹிட்டன்னா நான் அந்த இடத்துல இருந்து ஹைட் பண்றேன், இன்விசிபிள் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ அது வந்துட்டு ஹைடாக தான் இருக்குமே தவிர அந்த இடத்துல இருந்தே ரிமூவ் ஆகாது. ஸோ அப்போ அந்த இடத்துல அதோட ஸ்பேஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எலமெண்ட் ஆட் பண்ணாலும் சரி அந்த இடத்துல அதுக்கான ஸ்பேஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அண்டர்ஸ்டுடா? ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளேல டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். ஓகேவா? ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் டிவிஷன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹிடன்லாம் வேண்டாம். ஸோ இந்த பாக்ஸை வந்துட்டு நான் இந்த மாதிரியே ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை மட்டும் 1 2 3 4 அண்ட் உங்களுக்கு வேற ஏதாச்சும் இன்னும் எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 5 6 7 8 9 10. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஒரு 10 பாக்ஸஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஸோ நீங்கள் ஜஸ்ட் டிவிஷனை மட்டுமே வச்சு ஸ்டைல் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வச்சனால உங்களுக்கு ஸ்டைல் பண்ணிட்டனால நான் பாக்ஸ் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஏன் எதுக்காக நான் பாக்ஸ் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் மறுபடியும் அங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்டைல் பண்ணிட்டேன் பாக்ஸுக்கு. அதை நான் ரீயூஸ் தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அகைன் ஒரு டைமும் நான் பாக்ஸ் 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் 3ன்னு வச்சு புதுசாக நான் ஸ்டைல் பண்ணல. சேம் ஸ்டைலை தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே கிளாஸ் நேம் ஒன்று வைக்கிறேன், கண்டெய்னர் அப்படின்னு. ஓகே. ஸோ இப்போ அந்த கண்டெய்னரை டாட் கண்டெய்னரை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாம்.
லைட் கலர். ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பேடிங் வேணும்னா நீங்கள் பேடிங் அப்ளை பண்ணிக்கலாம் 10 பிக்சல். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கண்டெய்னருக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா ஸோ உங்களுக்கு எல்லா பாக்ஸஸும் சேம் ரோவில் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஒரே ரோவில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா உங்களுக்கு எலமெண்ட்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், உங்களுக்கு ஒரு எலமெண்ட்டும் நெக்ஸ்ட் ரோஸில் தான் உங்களுக்கு தனித்தனி ரோவாக ஒரு நியூ லைனாக தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஸோ அது எல்லாமே பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ அந்த ஃப்ளெக்ஸ் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே சேம் லைனில் ஒரே லைனில் அதை டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? ஸோ சேம் லைனில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது எங்கே யூஸ் ஆகும் உங்களுக்கு? இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் எங்கன்னா மேஜராக எங்கே யூஸ் பண்ணுவோம்னா உங்களுக்கு இந்த நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேவிகேஷன் பாஸ். ஓகேவா? உங்களுக்கு சேம் லைனில் தான் நேவிகேஷன் பாஸ் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல தான் உங்களுக்கு நேவிகேஷன் பாஸில் இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல உங்களுக்கு, லைக் ப்ராடக்டோட கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி ஒரே ரோவில் டிஸ்பிளே ஆகுதுல்ல, ஸோ இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி இந்த இடத்துல மோஸ்ட்டாக கிரிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் கிரிட்டை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஒரே ரோவில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ எனக்கு சம் கார்ட்ஸ் இருக்குது, என்னோட ப்ராடக்டோட கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு சேம் ரோவில் டிஸ்பிளே ஆகணும்னா இந்த மாதிரி தான் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஓகேவா? டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் ஒரு டிவிஷனாக இருக்கும், இது ஒரு டிவிஷனாக இருக்கும், இது ஒரு டிவிஷனாக இருக்கும். ஐ மீன் இதெல்லாம் ஒரே டிவிஷனாக இருக்குன்றதுனால இது தனித்தனியாக இந்த மாதிரி இப்போ இவ்வளோ மொபைல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இவ்வளோ மொபைல்ஸ் இருக்கும்போது ஒரு 10 மொபைல் ஒரே ரோவில் இருக்குன்னா அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இப்போ இந்த ஒரு பேஜ்லேயே வந்துட்டு ஒரு 100 மொபைல்ஸ் டிஸ்பிளே பண்ணுறாங்கன்னா இங்கே 100 டிவிஷன்ஸ் போட்டிருப்பாங்களான்னா கிடையாது. ஓகேவா? 100 டிவிஷன்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு டிவிஷன் தான் இருக்கும். ஒரே ஒரு டிவிஷனில் இந்த 100 மொபைல்ஸையும் அவங்க மேப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதெல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் ரியாக்டில் வரும், காம்போனன்ட் பேஸ்டாக உங்களுக்கு காம்போனண்ட்டாக வரும். ஸோ அதெல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேவா? மேப் எப்படி பண்ணுறதுலாம். ஸோ அதனால் நீங்கள் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இவ்வளோ 100 டிவிஷன்ஸ் போடுவாங்களா 100 மொபைல்ஸ் இருக்கும்போதுனா கிடையாது. ஓகேவா? இது அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக இப்போது நீங்கள் வெறும் HTML and CSS பார்க்கும்போது ஓகே இப்படி தான் போடணும் போல், உங்களுக்கு 100 டிவிஷன்ஸ் போடணும், 100 டிவிஷன்ஸ் போட்டால் தான் 100 கார்ட்ஸ் வரும்ன்றது இப்போ உங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கும். ஓகேவா? அது தப்பு இல்லை. ஓகேவா? ஏன்னா நம்ம இன்னும் பார்க்கல, ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்கல, ரியாக்ட் பார்க்கல. ஸோ அது இருக்கிறது தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம், அந்த ஒரு பெயின் பாயிண்ட் இருக்கும்ல. இப்போ நான் ஒரு பாக்ஸ் நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னா சேம் ஒரு பாக்ஸ் மாதிரியே சேம் இந்த மாதிரி ஒரு கார்டு மாதிரியே ஒரு 100 கார்ட்ஸ் இருக்கு, 1000 கார்ட்ஸ் இருக்குன்னா அகைன் நான் ஒரே கார்டை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணணும். அப்போ ஒரு கார்டுக்குமே அதோட டேட்டாஸ் மாறும். ஸோ இங்கே ஒரு இமேஜ் டிஸ்பிளே ஆகுது, இங்கே மோட்டரோலா டிஸ்பிளே G96 டிஸ்பிளே ஆகுதுன்னா இங்கே G45, கீழே வந்தேன்னா சாம்சங் இருக்கு, அது கீழே வந்தேன்னா விவோ இருக்கு. அப்போ என்னோட டேட்டாவும் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது, அதோட இமேஜஸாக இருக்கட்டும் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அப்போ நான் ஒரு வாட்டியும் ஒரு தனித்தனி கார்டு போட்டு அதோட டேட்டாவை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணுமா? ஓகேவா? இப்போ வரைக்கும் நீங்கள் அப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ இன்னும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்கல. ஓகேவா? அது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் ரியாக்டில் வரும். ஸோ அதெல்லாமே நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸில் உங்களுக்கு இதை எனக்கு ரோ வைஸாக அலைன் பண்ணணும், காலம் வைஸாக அலைன் பண்ணணும்னா நீங்கள் அந்த மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃப்ளெக்ஸ் வந்துட்டு எப்படி உங்களுக்கு ரோ வைஸாக வேணும், காலம் வைஸாக வேணும்னா ஃப்ளெக்ஸ் அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கே ஃப்ளெக்ஸ் லைக் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரோனா உங்களுக்கு டிஃபால்ட்டாக நான் ஃப்ளெக்ஸ் கொடுக்கும்போதே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே ரோ வைஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனில் காலம் இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும்ல, காலம் வைஸில் டிஸ்பிளே ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி காலம் வைஸாக உங்களுக்கு அதோட கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற
டிவிஷன்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது டிவிஷனுக்கு மட்டும் இல்லை, நான் டிவிஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால டிவிஷனுக்கு மட்டும்னு நினச்சிக்காங்க. எல்லாமே சேம் எலமெண்ட் தான். ஒரு எலமெண்ட்டுக்குமே நீங்கள் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு நிறைய பாக்ஸஸ் இருக்கிறதுனால மேபி இது ஸோ இப்போ 1 2 3 4 5 பாக்ஸஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா காலம் ரிவர்ஸ் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ வேல்யூஸ், சாரி இது வேல்யூஸ். ஸோ காலம் ரிவர்ஸ்ன்னு கொடுக்கும்போது 5 4 3 2 1 ரிவர்ஸில் வரும். காலம்லேயே உங்களுக்கு ரிவர்ஸாக வரும். அண்ட் இதுலேயே நீங்கள் ரோ கொடுத்துக்கலாம். ரோ ரிவர்ஸ்னா சேம் ரோவில் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ரோவில் வந்துட்டு உங்களுக்கு 5 4 3 2 1 இந்த மாதிரி ரிவர்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது வந்துட்டு ரோவாகவே இருக்கட்டும். நார்மல் 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஃப்ளெக்ஸ் விராப் இருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளெக்ஸ் விராப். ஸோ இந்த இடத்துல நான் விராப் கொடுத்துக்கிறேன். இப்போ இது ஏன் இன்னும் ஒரு பாக்ஸ் வந்துட்டு கீழே வந்துடுச்சு அப்படின்னா, ஜஸ்ட் நான் இதை வந்துட்டு இதோட ஸ்க்ரீன் சைஸை நான் கம்மி பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதனோட ஸ்க்ரீன் சைஸை நான் கம்மி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, அதில் இருக்கிற டிவிஷன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகுது. ஓகேவா? இதுதான் விராப். ஸோ விராப்னா என்னன்னா, உங்களுக்கு அதோட ஸ்க்ரீன் சைஸ் இப்போ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான். உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரே ஸ்க்ரீனில் தான் பார்ப்பீங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எல்லா மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகணும். ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்க அந்த மாதிரி பண்ணல. சாரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் லேப்டாப்பில் பார்க்கும்போது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே சேம் ரோவில் இந்த பாக்ஸஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆயிருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ஃபீட்பேக் செக்ஷனாக இருக்கட்டும், இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு சேம் ஒரே ரோவில் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகேவா? அது எல்லாமே நெக்ஸ்ட் ஒரே சேம் ஒரு காலமாக டிஸ்பிளே ஆகுது ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தான். ஸோ இந்த ஸோ இந்த கோர்ஸ் கார்ட்ஸும் இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது அலைன் ஆகும். ஓகேவா? இதான் ஃப்ளெக்ஸ் விராப். ஸோ விராப்னா என்னன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது எப்படி டிஸ்பிளே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும்போது 5 கார்ட்ஸுமே சேம் லைனில் இருக்கணும் ஒரே ரோவில். ஸ்க்ரீன் சைஸ் கம்மியாக ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி 4 கார்ட்ஸ் அதுக்கப்புறம் 5 கீழே வந்துடும். அண்ட் அதுவும் இன்னும் கம்மியாக மேலே 3 கார்ட்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே 2 வந்துடும். இன்னும் கம்மியாக 2 டிஸ்பிளே ஆகும். ஸோ அது இன்னும் கம்மியாக உங்களுக்கு சிங்கிள் கார்ட்ஸாக வந்துட்டு ஒரு மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சிங்கிள் கார்டாக இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் ஃப்ளெக்ஸ் விராப். ஸோ எனக்கு விராப் வேண்டாம், நான் நோ விராப் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நோ விராப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன் சைஸை வந்துட்டு கம்மி பண்ணாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஓகேவா? அது அந்த ஸ்க்ரீன் எவ்வளோ இருக்கோ நீங்கள் ஒரு ஸ்டைல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, அதை விட வந்துட்டு அது ஒரு கன்ஜஸ்டடாக மாறிடும். ஓகேவா? அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே அது எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த என்ன கண்டென்ட் நீங்கள் உள்ளே கொடுத்துருக்கீங்களோ அது உங்களுக்கு மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்குறவங்களுக்கு சரியாக உங்களுக்கு லைக் லேப்டாப்பில் இல்லை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டு பெருசாக இருக்கும்போது அவங்களுக்கு அதோட விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு மொபைல் ஸ்க்ரீன்ஸ் பார்க்கும்போது ஸ்க்ரீன் சைஸஸ் கம்மியாகும்போது அது கன்ஜஸ்டடாக மாறிடும் நோ விராப் யூஸ் பண்ணும்போது. ஸோ நீங்கள் எல்லா ஸ்க்ரீனுக்குமே அது அப்ளை ஆகணும் அப்படின்னா நீங்கள் விராப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுலேயே நீங்கள் விராப் வந்துட்டு ரிவர்ஸும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விராப் ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து வரும். ஓகேவா? 5 4 3 2 1 நார்மலாக இருக்கும்போது உங்களுக்கு 1 2 3 4 5 5 இருக்கும். ஸோ நீங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது 5 4 3 2 1 இந்த மாதிரி இருக்கும். ரிவர்ஸில் ஒரு ஆப் ஆகும். ஓகே, மோஸ்ட் அந்த ரிவர்ஸ் ஆப்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அது
ஆர்டராக வந்தால் தான் அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாமே இருக்குது. ஜஸ்ட் எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிட்டா போதும். ஸோ இதுதான் யூஸ் பண்ணணுன்ற மேண்டரிலாம் இல்லை. இது மோஸ்ட்டாக நீங்கள் ஆர்டர் படி தான் வர மாதிரி இருக்கும். 1 2 3 4ன்னு எந்த மாதிரி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்தால் தான் உங்களோட யூசர் பார்க்குறதுக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ்டாக நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் அலைன்மெண்ட் இருக்குது. எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த அலைன்மெண்ட் எல்லாமே ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டில் இருக்குது. எனக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஓகேவா? ஸோ உள்ளே இருக்கிற ஒரு ஈச் டிவிஷனையும் நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறது ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டை நீங்கள் எண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த கண்டெய்னர் போயிடும். ஸோ உங்களோட கண்டெய்னருக்குள்ள உங்களோட எலமெண்ட்ஸ் உள்ள இருக்கிற டிவிஷன்ஸ் எல்லாமே எண்ட் ஆஃப் த கண்டெய்னர் போயிடும். இல்லை எனக்கு எண்டெல்லாம் வேண்டாம், சென்டராக வேணும்னா அது சென்டர். ஓகேவா? ஸோ இல்லை எனக்கு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? நான் பேடிங் கொடுத்து தான் அது எல்லாமே நான் செப்பரேட்டாக மாற்றிருக்கேன். தனித்தனியாக அதுக்கு மார்ஜின் கொடுத்து தான் அது எல்லாத்துக்கும் நான் அதுக்கு வந்து ஸ்பேசஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன வேணும்னா ஜஸ்ட் எல்லாமே சேம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே சேம் டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஸ்பேஸ் பிட்வீன். ஓகேவா? ஸோ ஸ்பேஸ் பிட்வீன்னா அடுத்து உங்களுக்கு 1க்கு அப்புறம் ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் வரும், 2க்கு அப்புறம் லைக் அந்த பாக்ஸுக்கு அப்புறம் டிவிஷனுக்கு அப்புறம் ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ். இது என்ன பண்ணுன்னா பிட்வீன்ல அந்த டிவிஷனுக்கு பிட்வீன்ல ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணும். ஓகேவா? அரவுண்ட்ல கிரியேட் பண்ணாது. ஸோ அதுக்கு அரவுண்ட் இருக்கு. ஓகேவா? அரவுண்ட்னா என்னன்னா சுத்தி அந்த பாக்ஸை சுத்தி உங்களுக்கு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணும். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், நான் இதை சாரி ஐ ஃபர்காட் டு நான் மறந்துட்டேன். என்னன்னா உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் வந்துட்டு 1 டைமென்ஷனல். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நிறைய இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட் அப்படின்னு. ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஃப்ளெக்ஸ் வந்துட்டு 1 டைமென்ஷனல், கிரிட் வந்துட்டு 2 டைமென்ஷனல். ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 1 டைமென்ஷனல்னா நீங்கள் ஏதாச்சும் ரோ ஸ்டைல் பண்ணுறீங்கன்னா ரோவில் மட்டும்தான் ஸ்டைல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 1 டைமென்ஷனல் ஃப்ளக்ஸில் இப்போ நம்ம எப்படி வந்துட்டு நான் ரோவாக ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்பேஸ் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கணும், இதுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் பிட்வீன் அரவுண்ட் அண்ட் ரேப் இதெல்லாம் கொடுக்கும்போது சேம் நான் ஒரே ரோக்கு மட்டும் தான் ஸ்டைல் பண்ணுறேன். ஒன்று ரோவாக பண்ண முடியும், இல்லை காலமாக பண்ண முடியும். பட் கிரிட்டில் ரெண்டுமே பண்ணிக்கலாம். அது வந்து 2 டைமென்ஷனல், ரோலையும் பண்ணிக்கலாம், காலம்லையும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிரிட் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் புரியும். இப்போதைக்கு நீங்கள் நான் ஃப்ளெக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளெக்ஸ் வந்துட்டு 1 டைமென்ஷனல், கிரிட் வந்துட்டு 2 டைமென்ஷனல் 2D. ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும்னா அந்த 1D 2Dலாம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் 3D. 3D இருக்கா? இல்லை அப்படி இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். 1D 2D மட்டும்தான். ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ ஸ்பேஸ் ஈவன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈவனாக ஸ்பேசஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி கண்டெய்னர்ஸ் எப்படி டிஸ்பிளே பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்துக்கலாம், அரவுண்ட் கொடுத்துக்கலாம், ஸ்பேஸ் ஈவன் கொடுத்துக்கலாம், இல்லை சென்டர் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம், எண்ட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்குது. அது எப்படி நீங்கள் அந்த கண்டெய்னர்ஸை டிஸ்பிளே பண்ணுறீங்கிறது தான் பாயிண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் இதெல்லாமே நான் ஸ்டைல் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த கண்டெய்னருக்கு ஹைட் கொடுக்குறேன். ஹைட் வந்துட்டு ஒரு 200 பிக்சல். இப்போ நான் இது வரைக்கும் பண்ணியிருக்க ஸ்டைல்லாம் வந்துட்டு நான் ஸ்பேஸ் வந்துட்டு சென்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்துட்டேன். சாரி, சென்டர் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்துட்டு இங்கே தான் சென்டர் ஆகுது. பட் அந்த கண்டெய்னருக்கு எனக்கு சென்டர் ஆகலை. அந்த கண்டெய்னருக்கு எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்டிஃபை உங்களுக்கு அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுன்னா அலைன் ஐட்டம் உங்களோட அந்த இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே அந்த உங்களுக்கு அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த ரோலே வந்துட்டு ஸ்டைல் பண்ணுச்சு. ஸோ அந்த அலைன் ஐட்டம் சென்டர் என்ன பண்ணுன்னா அந்த சென்டராக அந்த கண்டெய்னருக்கு சென்டராக அந்த கண்டென்ட்டை வந்துட்டு நீங்கள் உள்ள என்ன டிவிஷன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ, என்ன எலமெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அது சென்டராக கொண்டு வரும். ஓகேவா? அண்டர்ஸ்டுடா? ஸோ இதில் உங்களுக்கு இதுலேயுமே ஸ்பேஸ் பிட்வீன் இருக்கும். ஸோ இதெல்லாம்
இதில் சாரி உங்களுக்கு ஸ்பேஸ் எண்ட் இருக்கும். ஸோ செல்ஃப் எண்ட், ஸோ அலைன் ஐட்டம் செல்ஃப் எண்ட், அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட். ஸோ இது ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக டிஸ்பிளே பண்ணுறது, நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படின்னா. அண்ட் ஸ்ட்ரெச். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃப்ளெக்ஸ். ஓகே, இது புரியுதா? ப்ரோ அந்த லைன் ஹைட் 100 பிக்சல் இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. ஓகே, ஸோ லைன் ஹைட்னா என்னன்னா, ஸோ இப்போ நான் அந்த இடத்துல லைன் ஹைட் நான் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு உங்களோட ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக அப்படி தான் டிஸ்பிளே ஆகும். பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு, மார்ஜின் அதுக்கேற்ற மாதிரி உள்ள 1 2 3 அதில் என்ன எலமெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அது நான் வந்துட்டு உங்களுக்கு சென்டராக வந்துடும். டெக்ஸ்ட் லைன் கொடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கு ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு பிட்வீனில் ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை சென்டராக கொண்டு வந்துடும். பட் எனக்கு என்ன பண்ணால் அந்த கண்டெய்னருக்கு சென்டராக கொண்டு வரணும், அந்த டிவிஷனுக்கு சென்டராக. ஸோ நான் இதுக்கு வந்துட்டு ஹைட் எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படின்னா ஆக்சுவலாக இது சென்டரில் தான் இருக்கும். இதில் வந்து ஹைட் வந்துட்டு 100 பிக்சல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இது அதுக்கு முன்னாடி ஹைட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சென்டராக அதை டிஸ்பிளே பண்ணிடும் டிஃபால்ட்டாக இருக்க மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டிவிஷனை ஹைட் யூஸ் பண்ணி நான் அதை ஹைட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போது அது எந்த இடத்துல உங்களுக்கு அந்த எலமெண்ட் இருந்துச்சோ அதே இடத்துல தான் அந்த கண்டென்ட்டும் இருக்கும். இப்போ எனக்கு என்ன பண்ணணும், அந்த கண்டென்ட்டை அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன ஹைட் கொடுத்துருக்கேனோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல 50 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது 50 தான் கீழே இறங்கி வரும். ஓகேவா? ஸோ அந்த எலமெண்ட் ஹைட்டோட 50 கீழே வரும். அதே மாதிரி நீங்கள் என்ன எக்ஸாக்ட் ஹைட் கொடுத்துருக்கீங்களோ, ஓகேவா, நீங்கள் 100 கொடுத்துருந்தீங்கன்னா லைன் ஹைட்லேயும் நீங்கள் 100 கொடுத்தா மட்டும்தான் அது அந்த சேம் ஹைட்டுக்கு ஈக்குவலாக டிஸ்பிளே ஆகும். இல்லை நீங்கள் அதிகமாக கொடுத்தாலும் அது அதுக்கேற்ற மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ அந்த லைன் ஹைட்டுன்றது இதுதான். ஸோ அந்த உள்ள இருக்கிற கண்டெய்னருக்கு லைக் அந்த கண்டென்ட்டுக்கு அது ஒரு ஹைட்டை டிஃபைன் பண்ணும். சேம் ஹைட்டு தான் அங்கேயுமே உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா? நான் அந்த ஒன்றுக்கு தெரியுதா? ஸோ இந்த ஹைட்டை தான் அது கிரியேட் பண்ணும். அந்த உள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்கு ஹைட்டை கிரியேட் பண்ணும். டோட்டலாக அந்த எலமெண்ட்டோட ஹைட்டுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்காக. ஓகே ப்ரோ, புரியுது. ஓகேவா? இந்த கோடு தெரியுது தானே, லைட் ஷேடாக இருக்கு. ஓகேவா? இப்போ நான் அந்த 50 கொடுத்தேன் அப்படின்னா 50 மட்டும் தான் கிரியேட் பண்ணும் அந்த கண்டெய்னருக்கு 50 பிக்சல். டோட்டலாக ஆனால் இது 100 பிக்சல் ஹைட்டில் இருக்குது. அதில் 50 பிக்சல் 100 உங்களுக்கு அதில் 50% மாதிரி வச்சுக்கோங்க. 50% நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான். 30னா 30 கிரியேட் பண்ணும், அப்படின்னா அது அங்கே தான் இருக்கும். ஸோ 100 கிரியேட் பண்ணாதான் அது அந்த கண்டென்ட்டுக்கு ஒரு ஹைட்டை கிரியேட் பண்ணி அது சென்டராக கொண்டு வரும். ஸோ இவ்வளோதான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃப்ளெக்ஸ். ஓகேவா? ஃப்ளெக்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மெட்டீரியல் ஆட் பண்ணுறேன். இவ்வளோ தான். நீங்கள் எப்படிலாம் உங்களோட அலைன்மெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு கண்டெய்னராக மோஸ்ட்டாக இது கார்ட்ஸ் தான் யூஸ் ஆகும். நீங்கள் நான் கார்டு சொன்னேன்ல, எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அந்த கண்டென்ட்டை சென்டர் பண்ணுறதுக்காக ஒரு குரூப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அதை வந்துட்டு ஒரு ரோவாக டிஸ்பிளே பண்ணணும், காலமாக டிஸ்பிளே பண்ணணும். அந்த கார்ட்ஸ் எல்லாமே ரெஸ்பான்சிவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ எந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற வேணாலும் அது வந்துட்டு ரேப் ஆகணும். ஸோ இதெல்லாமே ஓகேவா? கார்ட்ஸ் லே அவுட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கார்டு லே அவுட் இருக்குன்னா மோஸ்ட்டாக அந்த இடத்துல இந்த ஃப்ளெக்ஸ் தான். நீங்கள் ஒரு
கார்டை வந்துட்டு ஒரே ரோல டிஸ்ப்ளே பண்றீங்க, ஒரே காலமா டிஸ்ப்ளே பண்றீங்க அப்படின்னா மோஸ்டா அந்த இடத்துல எல்லாமே ஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நேவிகேஷன் பார்ஸ், கார்ட்ஸ் இது எல்லாமே. ஓகே. யா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சேம் இதே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கிரிட். ஓகேவா? ஸோ அப்போ கிரிட் வந்துட்டு எதுக்காக? இது எல்லாமே நான் ஒரு ஒரு எலமெண்ட்டையும் நான் அலைன் பண்ணுறதுக்கு, ராப் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஓகே. ஸோ அப்போ கிரிட் எதுக்காக அப்படின்னா, அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2D லேஅவுட். ஓகேவா? 2D லேஅவுட்னா என்னன்னா, ஒரு பேஜோட என்டையர் ஸ்ட்ரக்சரையுமே அந்த லேஅவுட்டையே வந்துட்டு டிஃபைன் பண்ணுறதுக்கு, டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிரிட் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அது எவ்வளோ அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும், அதோட ஸ்பேசிங் எப்படி இருக்கணும், அண்ட் இதில் வந்து நீங்கள் ரெஸ்பான்சிவ் இருக்குல்ல, நீங்கள் எந்த பேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்பான்சிவாக டிஸ்ப்ளே பண்ணுறீங்க, அது வந்துட்டு இதில் நீங்கள் ஃப்ளெக்ஸில் யூஸ் பண்ணுறத விட, பிகாஸ் இதில் வந்து நீங்கள் ரோ அண்ட் காலமை சேமாக நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக அந்த ஹெட்டர் உங்கள் பேஜோட லேஅவுட்டில் இருக்கும்ல, ஹெட்டர் அண்ட் சைட் பார், மெயின் கண்டென்ட் இது எல்லாமே ஸ்டைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல நான் கண்டெய்னரே வச்சுக்கிறேன். சேம் இந்த பாக்ஸே நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே இப்போ பேக்ரவுண்ட் கலர் ஒன்று வச்சுட்டு இதுக்கு நான் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தோமா, ஸோ இப்போ வந்துட்டு நான் டிஸ்பிளே கிரிட் கொடுக்குறேன். அப்படியே தான் இருக்கு. இன்னும் ஏன் மூவ் ஆகலை அப்படின்னா, இப்போ தான் வந்துட்டு நான் அதில் எப்படி வந்துட்டு எனக்கு டிஃபைன் பண்ணணுமோ அதை வந்து நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை வந்துட்டு காலம்ஸை வந்து நான் டிஃபைன் பண்ணணும். கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இதில் ஜஸ்ட் நான் 100 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ இதில் 200 பிக்சல். ஓகே. ஸோ நான் கேப் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு நான் கேப் பற்றி நான் எதுவும் சொல்ல, பட் நான் அதை பற்றி சொல்கிறேன். ஓகே. நான் ஜஸ்ட் கேப் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கேப் பற்றி அப்புறம் சொல்லிடுறேன். ஸோ கேப்னா ஒன்றும் இல்லை, அது ரெண்டுக்கும் ஒரு டிவிஷன்ஸ் இருக்குன்னா ரெண்டுக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேப் கிரியேட் பண்ணுறது தான். 20 பிக்சல் கொடுத்தீங்கன்னா 20 பிக்சலில் கேப் கிரியேட் பண்ணும். பேடிங் மாதிரியே தான், பட் ரெண்டு பாக்ஸுக்கும் பிட்வீனில். ஸோ சரௌண்டிங்கில் கிடையாது. ஸோ அதை சரௌண்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்பேசஸ் கிரியேட் பண்ணாது. பேடிங்கில் நீங்கள் பேடிங் ரைட் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். பட் இது என்ன பண்ணனா ரெண்டு பாக்ஸஸுக்கும் பிட்வீனில் ஓகேவா? கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் 200 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆட்டோ கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் புரியும்னா இந்த ஒரு பாக்ஸை நான் எடுத்துறேன். அண்ட் அதே மாதிரி மேலே வந்துட்டு இந்த லைனேட் இதெல்லாமே வேண்டாம். ஸோ இப்போ இதுலேருந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு எலமெண்ட்டையும் நான் 100 பிக்சல் கொடுத்துருக்கேன்ல, அது வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ். ஓகேவா? ஸோ 200 பிக்சல்னா இந்த பாக்ஸ் 200 பிக்சல். ஸோ 100 பிக்சல் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸையும் நீங்கள் தனித்தனியாக அதோட சைஸஸ் நீங்கள் வந்துட்டு எப்படி லே அவுட் எந்த வித்தில் இருக்கணும், என்ன ஹைட்டில் இருக்கணும் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ இங்கே நான் காலமை தான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அதனால காலமில் மட்டும் தான் உங்களுக்கு அதோட டிஃபைன் இருக்கும். நான் ரோ பற்றி சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இப்போதைக்கு நான் கிரிட் காலம், கிரிட் டெம்ப்ளேட் காலம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 100 பிக்சலுங்கிறது இந்த பாக்ஸோட 100 பிக்சல். ஸோ 200 பிக்சல்னா இந்த 200 பிக்சல். ஆட்டோனா உங்களுக்கு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா, ஏன்னா நான் 3 தான் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஸோ அதனால தான் தேர்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு தேர்ட் பாக்ஸுக்கு உங்களுக்கு ஆட்டோ வச்சுட்டு வருது. இப்போ நான் இங்கேயுமே 100 பிக்சல் கொடுத்தேன்னா மேலே இருக்கிற அந்த பாக்ஸுமே 100 பிக்சல் போயிடுச்சு. ஓகேவா? இது என்னன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸையுமே எனக்கு இப்போ 300 பிக்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகிக்கும். ஸோ 300 பிக்சல்னா உங்களுக்கு அடுத்து இருக்கிற ஒரு பாக்ஸும் 100 பிக்சல். இது எப்படின்னா உங்களுக்கு 100% இருந்து உங்களோட என்டையர் வெப்சைட்டோட வித்துல இருந்து அது அதோட ரேஷியோவை டிஃபைன் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் இதோட சைஸஸ் வந்துட்டு நான் எவ்வளோ பெருசாக இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, கம்மி பண்ணாலும் சரி. ஓகேவா? ஏன் தேர்ட் பாக்ஸ் மட்டும் எனக்கு அதோட வித்து வந்துட்டு ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்மியாகுது? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஆட்டோ கொடுத்துருக்கு. யா, பர்ஃபெக்ட். ஸோ ஏன்னா இந்த இடத்துல நான் ஆட்டோ கொடுத்துருக்கேன். ஆட்டோ என்ன பண்ணுன்னா ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோவா அதுவா ஒரு வித்து எடுத்துக்கும். ஸோ அது என்னன்னா உங்களோட ஸ்க்ரீன், நீங்கள் என்ன ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்தாலும் என்ன ஸ்க்ரீன் சைஸ் யூஸ் பண்ணாலும் அது அதுக்கேற்ற மாதிரி அதோட வித்தை ஆட்டோவா டிஃபைன் பண்ணிக்கும். பட் ஏன் இது மூணுமே எனக்கு அது கம்மியாகலைன்னா பிகாஸ் நான் அங்கே ஸ்டாட்டிக்காக ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். 100 பிக்சலில் இருக்கணும், 300 பிக்சலில் இருக்கணும், 100 அகைன் எனக்கு ஃபோர்த் பாக்ஸ் வந்துட்டு 100 பிக்சலில் இருக்கணும் அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் உங்களோட ஸ்க்ரீன் சைஸ்க்கு அது ஏற்ற மாதிரி உங்களுக்கு அது வித்தை எடுத்துக்கல. ஓகேவா? ஆக்சுவலாக அது ஹார்ட் கோட் பண்ணதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃபைன் பண்ணிக்குது. ஸோ இது எப்படி பண்ணனா உங்களுக்கு ஒரு ரேஷியோவையும் அந்த லைக் ரேஷியோனா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது 100 பிக்சல், 300 பிக்சல் அண்ட் ஆட்டோ 100 பிக்சல். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு இன்னும் இது எப்படி எவ்வளோ பாக்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுனால ஜஸ்ட் நான் வெறும், ஏன்னா உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆனதான் நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ பாக்ஸஸ் நீங்கள் கொடுத்தாலுமே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நல்லா பேசிக் அதோட கோர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஆட்டோ கொடுத்துருக்கேன்னா அது அதுக்கப்புறம் இருக்கிற வித் எல்லாமே ஆட்டோவாக எடுத்துக்கும். ஓகேவா? ப்ரோ அப்போ நம்ம வெறும் 100 பிக்சல் 300 பிக்சலோட விட்டுட்டா, ஆட்டோ கொடுக்காம விட்டுட்டா அது பார்க்கலாமே. ஆட்டோ கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா ஸோ அந்த பாக்ஸ் கீழே வந்துடும். ஸோ இது என்னன்னா உங்களுக்கு நீங்கள் வெறும் நான் 2 தான் டிஸ்பிளே, உங்களுக்கு அதில் ஒரு நிறைய பாக்ஸஸ் இருக்கு. ஐ மீன் நிறைய என்ன சொல்றதுன்னா நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒன்றா நீங்கள் டிஃபைன் பண்ணணும். எவ்வளோ வித் இருக்கணும், எவ்வளோ ஹைட் இருக்கணும். ஓகேவா? அது எவ்வளோ எடுத்துக்கணும். 100 பிக்சல்னா இது வந்துட்டு உங்களோட 100 பிக்சலில் அந்த எலமெண்டல் டிஸ்பிளே ஆகும். ஸோ 300னா இதுக்கு நான் தேர்ட் பாக்ஸுக்கு நான் எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? நான் இப்போ 100 பிக்சல் இதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது அந்த காலமா, ஓகேவா, கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸில் உங்களுக்கு அது 100 பிக்சலில் இங்கே டிஸ்பிளே ஆகும். எதுவுமே கொடுக்கலன்னா அதுக்கு எதுவுமே அப்ளை ஆகாது. நீ கொடுத்துருக்கிறதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஓகேவா? இதுலேயே உங்களுக்கு நீங்கள் இல்லை எனக்கு பிக்சலில் எனக்கு தெரியல, நான் வந்துட்டு எனக்கு எனக்கு என்ன ஸ்க்ரீன் சைஸ்க்கு இருந்தாலுமே அது அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகிக்கணும். ஓகேவா? ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இந்த மாதிரி ஃபிக்ஸ்டான வேல்யூஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்க்ரீன் சைஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்துட்டு இவ்வளோ ஸ்க்ரீன் சைஸ் இருக்குன்னா அது அதுக்கேற்ற மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகாதுல்ல. அப்போ எனக்கு வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக வேணும். ஓகேவா? ஸோ அப்படி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம். பர்சன்டேஜ் இல்லை, ஃப்ராக்ஷன், இது ரேஷியோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ராக்ஷன் ஆஃப் ரேஷியோ. ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ்னா உங்களுக்கு அது ஒரு எலமெண்ட்டுக்கும் நீங்கள் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும். ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னா இப்போ 1 ரேஷியோ, ஓகேவா, ஃப்ராக்ஷனல் யூனிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மேக்ஸில் சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் இதை வந்துட்டு ரேஷியோ வச்சு உங்களுக்கு அதை டிஃபைன் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு பாக்ஸுக்கும் யூஸ் பண்ணுறேன். 1 கொடுத்துட்டேன்னா அது 3 பாக்ஸுக்குமே உங்களுக்கு ஒரு இதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் 1 அகைன் 1
ஃப்ராக்ஷனல் கொடுக்குறேன். ஓகேவா? அது அப்போ என்ன பண்ணுன்னா செகண்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும்ல, அதையுமே வந்துட்டு உங்களுக்கு காலமாக தான் நான் இப்போ டிஃபைன் பண்ணிருக்கேன். நான் எதுவுமே இப்போ ரோவாலாம் எதுவும் டிசைன் பண்ணல. இப்போதைக்கு காலமாக தான் உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு அந்த ரேஷியோ. இப்போ 100% இருக்கு அப்படின்னா நீங்க 1FR கொடுத்தீங்கன்னா இது 50% 50% மாதிரி தான். அந்த இப்போ உங்களுக்கு ஒரு உங்களோட 100% வித்து இருக்கும்ல, அதை நான் தனித்தனியாக கட் பண்ணுறேன். 100 வந்துட்டு இப்போ 2 நான் கட் பண்ணுறேன். அதனால 1FRன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் 2 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ எப்படி இருக்குன்னா 25/75. இப்போ நான் அகைன் 1FR கொடுக்குறேன். ஓகேவா? 1 உங்களுக்கு 25%, அதுக்கப்புறம் 50, அதுக்கப்புறம் 25. ஓகேவா? 2FRனா உங்களுக்கு ரெண்டுமே எடுத்துக்கும். ரேஷியோ எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல? இப்போ எப்படின்னா இதோட ரேஷியோ நான் சொல்கிறேன். 1:2:1. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது இது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை டிஃபைன் பண்ணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஸ்க்ரீன் சைஸ் கம்மி பண்ணாலுமே, ஸோ உங்களுக்கு ஒரு கேப் கம்மி பண்ணுறேன். ஸ்க்ரீன் சைஸ் கம்மி பண்ணாலும் அது அந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட லே அவுட்டை டிஃபைன் பண்ணிக்கும். ஓகேவா? 1:2:1. ப்ரோ இப்போ பர்சன்டேஜில் கொடுத்தா எப்படி கொடுக்கணும் ப்ரோ? இல்லை, அதுக்கு நீங்கள் அதுக்கு வித்துக்கு தான் பெர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம். லைக் இங்கேயுமே நீங்கள் வந்துட்டு பெர்சன்டேஜில் கொடுக்குறீங்கன்னா அது அதுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல நீங்கள் பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் மோஸ்ட்டாக இந்த இடத்துல ஃப்ராக்ஷனல் யூனிட் தான் யூஸ் பண்ணுவோம். 10%. அதுக்கப்புறம் அந்த 100 தனித்தனியாக பிரிக்கணும். ஓகே, இப்போ 40 தானே மிச்சம் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரோ அந்த 1FR கொடுத்தீங்கல்ல, எஸ், அந்த வேல்யூவை டெசிமல்ல கொடுக்க முடியுமா? லைக் 1.4 1.5 அந்த மாதிரி? இல்லை ப்ரோ, நீங்கள் யூனிட் ஃப்ராக்ஷனல் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இதை வந்துட்டு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே முடியாது. ஓகேவா? இதை நம்ம கொடுக்குறதுனாலுமே உங்களுக்கு அது டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் மோஸ்ட்டாக 2.7 ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. ஸோ ரவுண்டடாக தான் கொடுக்க முடியும், அப்படிதானே? ஓகேவா? ஒன் செகண்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே அதை ஃப்ராக்ஷனாக டிஃபைன் பண்ணுறது அது இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் என்னன்னா இந்த அளவுக்கு நீங்கள் லே அவுட்டை டிஃபைன் பண்ணணுன்ற டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதை நீங்கள் டெசிமலில் வேல்யூஸ் கொடுத்து அதை தனித்தனியாக பிரித்து அது ஏன்னா நீங்கள் 4 வந்துட்டு 100%ல தான் அதை டிவிஷனாக பிரிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக அதுக்கப்புறம் நீங்கள் 1FR 6.2 ஓகேவா? ஸோ இப்போ இதில் எனக்கு வந்துட்டு என்ன கால்குலேஷனே எனக்கு புரியல. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறதுனா டிஃபிகல்ட்டிஸை க்ரியேட் பண்ணிக்காதீங்க மோஸ்ட்டாக டிசைன் பண்ணும்போது. எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக லைக் ஏன்னா நீங்கள் ஹோல் நம்பர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களாலையும் அது எவ்வளோ டிவிஷன்ஸ் நீங்கள் பிரிக்க முடியுதோ அதை வந்துட்டு இந்த ஃப்ராக்ஷனல் யூனிட்டுங்கிறது உங்களுக்கு ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் இல்லை, நீங்கள் அது மேக்ஸ்லேயே இருக்கும்ல உங்களுக்கு ஃப்ராக்ஷனல் யூனிட் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர்ஸும் இருக்கும், டெசிமல் நம்பர்ஸும் இருக்கும், ஃப்ளோட்லேயும் இருக்கும், டெசிமல்லையும் இருக்கும். ஓகே, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நீங்கள் இது எல்லாத்துக்குமே நான் இப்படி யூனிட் நான் கொடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன்னா அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதனால
ஜஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டைல் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே, ஸோ இது புரிஞ்சது தானே? கிரிட் டெம்ப்ளேட் காலம். ஸோ நீங்கள் இதில் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1.4 நீங்கள் எவ்வளோ பாக்ஸஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாக்ஸஸ் ஏற்ற மாதிரி அது அலைன் ஆகும். தனித்தனியாக அந்த நீங்கள் எவ்வளோ வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ அது எஸ் எதுவும் கேட்க வந்தீங்களா? ப்ரோ இதுல வந்து இப்போ நீங்க வேல்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? ம் பட் ஆனா ஒரு டிஸ்ப்ளே அப்படிங்கிறப்போ மேக்ஸிமம் இந்த 12 வயசு அப்படி தானே காட்ட முடியும். அதாவது டிஸ்ப்ளே ரோல இப்போ நீங்க பாக்ஸே காட்டுறீங்கனாலும் அந்த ஒரு ஃபுல் வித்தில் நம்மளால மேக்ஸிமம் 12 பாக்ஸ் வரைக்கும் தானே காட்ட முடியும். தென் அதுக்கப்புறம் எது கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா ரேப் ஆகி கீழே வந்துடும்ல இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அது நீங்கள் இல்லை, நான் அதுதான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும்போது நீங்கள் அது ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட வித்தையும் அதை எடுத்துக்கும். உங்களுக்கு டோட்டலாக 100%. நீங்கள் அந்த 100%ல் அதை தனித்தனியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் நீங்கள் ஃபிக்ஸ்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா அது அந்த 100% நீங்கள் ஏன்னா பிகாஸ் நீங்கள் என்ன ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகும். ஸோ அது ப்ரோ நீங்கள் அதுக்கு 12 நம்ம ரேப்னு கொடுக்கணும்ல ப்ரோ? அது ஃப்ளெக்ஸில் தான். நீங்கள் இல்லை ப்ரோ, நீங்கள் ஃப்ளெக்ஸில் ரேப் கொடுத்தீங்கன்னா அது அலைன் ஆகும். உங்களுக்கு இந்த கிரிட் எதுக்காக, இந்த கிரிட்டோட ஃபீச்சர் நீங்கள் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃப்ளெக்ஸ் வந்துட்டு உங்களோட ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை அந்த கார்ட்ஸ் எல்லாமே அலைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அந்த கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது அலைன் ஆகும். இது மோஸ்ட்டாக கிரிட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களோட வெப்சைட்டோட லே அவுட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? மோஸ்ட்டாக எல்லா நான் அதை எண்டா இதில் சொல்வேன், உங்களுக்கு எண்டில் சொல்வேன். இது எப்படி நீங்கள் உங்களோட லே அவுட்டை எப்படி நீங்கள் கிரிட் யூஸ் பண்ணி அதை டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு. ஓகேவா? நீங்கள் இந்த கார்ட்ஸும் இதுக்கும் யூஸ் பண்ணுறதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, மோஸ்ட்டாக நீங்கள் கார்ட் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஒரே ரோலை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு ஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது லே அவுட்டுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் 12 பாக்ஸஸ் கொடுக்குறீங்க, 15 பாக்ஸஸ் கொடுக்குறீங்க, 20 கார்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அது என்ன ஸ்க்ரீன் சைஸ், நீங்கள் என்ன கார்டோட சைஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அலைன் ஆகும். நீங்கள் 10ஆக இருக்கட்டும், 5 கார்ட்ஸாக இருக்கட்டும், எனி சைஸ் உங்களோட ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரோவிலே சேம் இதே தான். ஸோ கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ். ஓகே, மேலே கொடுத்த அதே மாதிரி தான். ஸோ இதை நான் 3 வேல்யூஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் 200 கொடுக்குறேன்னா ஸோ உங்களுக்கு ரோவாக வந்துட்டு 200 1 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் டெசிமலை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஸோ எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு தானே? நான் லைக் பிகாஸ் உங்கள் எல்லாருக்குமே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அப்படின்னா தான் எனக்கு நெக்ஸ்ட் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இதெல்லாமே உங்களுக்கு ஒன்று புரிஞ்சால் தான் அடுத்து இன்னொன்றும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அண்டர்ஸ்டுட் எப்படி கிரிட் ஒர்க் ஆகுது அப்படின்னு எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் அந்த டெசிமலை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் டெசிமலுக்குள்ளேயே போகல. இப்போதைக்கு நீங்கள் ஹோல் நம்பரே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அந்த ரேஷியோ நீங்கள்
கொடுக்கறது எல்லாமே 1:2:1 இது எல்லாமே. All of you understood? எஸ் ப்ரோ. ஓகே. கொஞ்சம் நிறைய ஓகேடா. ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, அதான். சரினா உங்களுக்கு லைக் நீங்க எஸ் எஸ் இப்போதைக்கு கேட்கும் போதும் பார்க்கும்போதும் ஓகே தான். தென் நான் ஏதாச்சும் ப்ராக்டிக்கலா பண்ணும்போது இஷ்யூ வந்துச்சுன்னா நான் வந்து மெசேஜ் பண்றேன். ஷூர், கண்டிப்பா. நீங்க அதான் நான் எல்லாருக்குமே சொல்லதான், உங்களுக்கு ஒரு சில பேர் மட்டும் தான் கேட்குறீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் லைக் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க நீங்க கேட்கும்போது தான் எனக்கு தெரியும் நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க ஸ்க்ரீன்ஷாட் உங்களோட அசைன்மெண்ட் சென்ட் பண்ணும்போது தான் தெரியும் ஓகே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு எப்போ டைம். நான் பிகாஸ் நம்ம எப்போவுமே 24 ஹவர்ஸும் நம்மளால எந்த ஒர்க்லையும் நம்ம ஸ்டக் ஆக போகிறதில்ல. ஏதாச்சும் ஒரு 1 or 2 ஹவர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு டின்னர் முடிச்சுட்டு ஒரு 1 hour என்ன இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோமோ ஜஸ்ட் அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு பிங் பண்ணுங்க. இல்லை அன்னைக்கு இந்த மறுநாள் நீங்கள் டேல வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா டேலேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, ஓகேவா? ஏன்னா இந்த 3 to 4 months நம்ம அந்த ஃப்ளோவில் போனால் தான் உங்களுக்குமே அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நீங்கள் இல்லை நான் ரெக்கார்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன், டைம் கிடைக்கும் போது பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்குமே அது பேர்டனாக தான் ஆகும். உங்களுக்கும் அது ஒரு லைக் உங்களுக்கு ஒரு ப்ரெஷராக இருக்கும்ல, நம்ம இது பண்ணணுன்றதுனால. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அப்போ தான் நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ரெக்கார்டிங்ஸ் பார்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னொன்று போன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுலேயே நிறைய பேர் பண்ணுறது அதுதான். நான் கிளாஸஸ் இருக்கும்போதும் உங்களுக்கு இனிஷியலாக லைக் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதும் சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் சரி, ஒரு 1 week 2 weeks வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கே லேசினஸ் வந்துடும். ஓகேவா? அது எனக்கே கூட வந்துடும். ஸோ அது எல்லாருக்குமே இருக்கிறதா. ஜஸ்ட் நீங்கள் இந்த 4 months நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் பே பண்ணி ஒன்று லேர்ன் பண்ணணும்னு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்கான நான் எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும். ப்ரோ நீங்க போன கிளாஸ்க்கு முன்னாடி கிட்டப் சொல்லி கொடுத்துருந்தீங்கல்ல எஸ் ப்ரோ. ப்ரோ, நான் அதை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி பண்ணேன். எனக்கு ஒரு எரரும் வரல. நான் அதை கரெக்டாக பண்ணிட்டேன் ப்ரோ. ப்ரோ தேங்க்யூ. அது ஒன் தடவை கான்ஃபிகர் பண்ண போகல ப்ரோ. 1 time தான், ஒரே டைம் தான் கான்ஃபிகரேஷன் எல்லாமே. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ரெப்போ கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் ரெப்போ கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ரெப்போவை இங்கே க்ளோன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? கான்ஃபிகரேஷன் அடுத்த ஸ்டெப்பு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ப்ரோ நீங்கள் சொல்லி எஸ், கொடுத்தீங்க. அதான் உங்களுக்கு நான் அந்த ஸ்டெப் சொன்னது எல்லாமே நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டது. ஸோ நீங்கள் நிறைய நான் இனிஷியலாக நான் கிட்டப் லேர்ன் பண்ணும்போது நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க நிறைய இவ்வளோதான் ஒரு 4 to 5 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஆனால் அதையே வந்துட்டு நிறைய ஸ்டெப்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ப்ராக்டிக்கலாக எனக்கு நான் இப்போது கிரிட் இது வரைக்கும் நான் சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட்டில் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் இதுக்கப்புறம் கிரிட்டை பற்றி சொல்கிறேன். அண்ட் 1 incident மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ எப்படி நான் வந்துட்டு எந்த இன்சிடென்ட்லேருந்து எனக்கு நான் அந்த மாதிரி நான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா, இனிஷியலாக நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது ஒரு 5 minutes தான் நான் சொல்லிடுறேன். கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அப்போ தான் கிட்டை பற்றி நான் கேள்விப்படுறேன். ஓகேவா? என்ன ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நான் அதில் ஃபர்ஸ்ட் அப்போ தான் ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணேன். ஸோ அந்த டாஸ்க் பண்ணிவிட்டு கிட்டில் புஷ் பண்ணணும். ஓகேவா? கிட்டில் புஷ் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக கிட் புஷ் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயின் ரெப்போக்கு நம்ம பண்ணோம்ல, மெயின் ரெப்போன்னு ஒன்று லைக் மெயின் பிரான்ச், ஒரு ரெப்போவில் ஒரு மெயின் பிரான்ச் இருக்கும். அந்த மெயின் பிரான்ச் தான் ப்ரொடக்ஷனில் லைவ்ல இருக்கும். ஓகேவா? நான் ஜஸ்ட் கிட் புஷ் மட்டும், எனக்கு அப்போ கிட்டை பற்றி எதுவுமே தெரியாது. நான் கூகுளில் அப்போ ChatGPT எதுவுமே கிடையாது நான் ஜாயின் பண்ணும்போது. ஸோ அப்போ நான் கூகுளில் ரெஃபர் பண்ணி தான் அவங்களோட கிட்டில் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்து தான் ஓகே கிட் புஷ் தான் கொடுக்கணும் போல அப்படின்னு கிட் புஷ் கொடுத்துட்டேன். டேரெக்டாக லைவ்ல நான் ஒரு பக்கு ஃபிக்ஸ் பண்ணேன். அந்த பக்குனால என்ன ஆயிடுச்சுன்னா லைவ்ல ப்ரொடக்ஷனில் இஷ்யூ நான் புஷ் பண்ணனால என் மேனேஜர்
அவனுக்கு வந்து நம்ம அதில் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். யார் புஷ் பண்ணுறாங்க, என்னோட பேர் முதற்கொண்டு வந்துருவாங்க, யார் புஷ் பண்ணாங்கன்ட்டு. அவன் கண்டுபிடிச்சிட்டான், என்னோட மேனேஜர். அவன் வந்துட்டு நார்த் இந்தியா. ஓகேவா? அவன் என்ன ஹிந்தியில தான் பேசுறான், என்ன பேசுறான்னு எனக்கு தெரியல. என்னை ஏதோ சொல்றான், எனக்கு அது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. எனக்கு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுவேன்னு எது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஈவினிங்குள்ள அந்த இஷ்யூ வந்துட்டு நீ ரிவர்ட் பண்ணணும். நீ என்ன புஷ் பண்ணியோ அது லைவ்ல இருந்து ரிவர்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஓல்டு கோடை வந்துட்டு நீ மறுபடியும் லைவ்ல போகணும் அப்படின்னு இல்லைன்னா ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு என்கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் தான் அந்த ஒன் டே ஃபுல்லாக நான் கிட்ட ரெஃபர் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி நிறைய வெப்சைட்ஸில் போயிட்டு எப்படி இப்படி பண்ணணுன்ட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு எப்படியே பிரான்ச் கிரியேட் பண்ணுறது, ஆரிஜின் பிரான்ச்னா என்ன, ரிமோட் பிரான்ச்னா என்ன, உங்களுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதுக்கப்புறம் தான் டெவ்னு ஒரு பிரான்ச் இருக்கும், கியூஏன்னு ஒரு பிரான்ச் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷனுக்கு போகும். அப்புறம் தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிட்ட எனக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் தான் எப்படிலாம் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ரெப்போஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி நீங்கள் உங்களோட கோடை ஈஸியாக புஷ் பண்ணுறது, பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணுறன்ற அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு வந்து அந்த இன்சிடென்ட் மூலியமாக தான். அந்த மாதிரி உங்களுக்கும் இனிஷியலாக நிறைய இஷ்யூ வரும். ஓகேவா? நிறைய பக் வரும், நிறைய டவுட் வரும். ஸோ எப்படி இது என்ன ஒரு இஷ்யூ வந்துட்டு உங்களுக்கு ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் அதில் ஸ்டக் ஆகிருப்பீங்க, 2 days ஸ்டக் ஆகிருப்பீங்க. அதனால ஒரு இஷ்யூக்கு 1 week ஃபுல்லாகவே அது சின்ன ஒரு இஷ்யூவாக தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு கான்ஃபிகரேஷன் இஷ்யூவாக இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு ஒரு டாட் வச்சிருக்க மாட்டேன், இல்லை ஒரு கொஷின் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் எண்டில் மோஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஒரு டாட் இருக்காது, ஒரு கொஷின் மார்க் இருக்காது, கண்டிஷன் ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டேன், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இஷ்யூ இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ தான் இருக்கும். உங்களுக்கு அதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஒரு டைம் தான். ஓகேவா? அந்த ஒரு இஷ்யூ வருதுன்னா அது ஒரு டைம் தான் உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ எனக்கு எப்படி அந்த கிட்டு வந்துட்டு அந்த ஒன் டேல எனக்கு அந்த இன்சிடென்ட் எனக்கு நடக்கலைன்னா நான் கிட் அதுக்கப்புறம் எப்படி லேர்ன் பண்ணியிருப்பேன்னா எனக்கு தெரியாது. ஸோ அதனால என்னன்னா ஒரு இஷ்யூ வருது, ஒரு பக் வருதுன்னா அதை வந்துட்டு நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகேவா? அதை ரொம்ப ஸ்ட்ரகிளாக வந்து அதை ரொம்ப பெயினாக பார்த்துட்டு, இல்லை எனக்கு இந்த இஷ்யூ வருது, எனக்கு இதை வேண்டாம், இதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட்டுக்கு போயிடுறேன் நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இஷ்யூ மறுபடியும் வரும். அப்போ மறுபடியும் நீங்கள் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் அதை ரெசால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி அதை ரெசால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிரும். ஓகே, நமக்கும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்குது, நம்மளும் ப்ராப்ளம் சால்விங் பண்ணலாம். அப்போனா நான் இந்த இஷ்யூ திரும்ப வந்துச்சுன்னா ஓகே, இந்த இஷ்யூ தானே எனக்கு ஆல்ரெடி வந்துருச்சு, இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன்னு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிடும். ஓகேவா? அதனால இனிஷியல் லேர்னிங் ஸ்டேஜில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரலாலும் அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு லேர்னிங் எடுத்துக்க போறீங்கன்றதை மீன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த இஷ்யூ வருதுன்னா அதுலேருந்து ஒரு லேர்னிங் இருக்க போகுது, அவ்வளோதான். தட்ஸ் இட். ஓகே, எனக்கு ஹிந்தியில் ஒன்று மட்டும் கேட்டான், இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஒரு கிட்டு கூட தெரியாமல் நீலாம் எப்படி டெவலப்பர் வேலைக்கு வந்தேன்னு மட்டும் கேட்டான். அப்போ தான் எனக்கு அது ஹிட் ஆச்சு. அப்போ நமக்கு ஏன்னா அப்போ தான் தெரிஞ்சு நமக்கு வெறும் ப்ரோக்ராமிங் மட்டும்தான், ஜாவா தெரிஞ்சால் போதும், பைத்தான் தெரிஞ்சால் போதும், ரியாக்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சால் போதும், நம்ம வந்துட்டு ஈஸியாக கம்பெனிஸ்குள்ளே போயிட்டு சர்வை பண்ணிடலாம் அப்படிலாம் இருக்கும். ஸோ அப்போது அவன் கேட்ட ஒரு கொஷின், ஒரு கிட்டு கூட தெரியல, அதில் வெறும் பேசிக் கமெண்ட் தான், கிட் புஷ். ஒரு கிட் புஷ் கூட உனக்கு தெரியல, நீங்களாம் இப்படி உன்னை யார் வேலைக்கு எடுத்ததுன்னு கேட்டான். ஸோ அது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் டாக்கர், அதுவுமே வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் மூலயமா நான் அதை டாக்கர்லாம் வரும்போது சொல்கிறேன். ஸோ ஓகே, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ் இருக்கும். அதெல்லாமே நான் இதில் ஆட் பண்ணதுக்கான ரீசனும் அதுவும் என்னோட சிலபஸில் நான் டாக்கர் ஆட் பண்ணதுக்கான ரீசன், கிட் ஆட் பண்ணதுக்கான ரீசன் எல்லாமே லைக் டைப் ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், லைக் நம்ம இப்போ என்ன ட்ரெண்ட் உங்களுக்கு இப்போ என்ன மேண்டட்ரியோ, என்னென்ன லாங்குவேஜஸ் நீங்கள் என்னென்ன டூல்ஸாக இருக்கட்டும், லாங்குவேஜஸாக இருக்கட்டும், எதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டா உங்களால் உங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நீங்கள் ஃபுல்ஃபில் ஆக முடியும். ஒரு டெவலப்பராக நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டு அங்கே புதுசாக ஏதாச்சும் நீங்கள் கேள்விப்படும் போது அங்கே ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு பதிலாக இங்கேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே ஈஸியாக உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் ஓகே, கிட்டு தானே எனக்கு தெரியும், டாக்கர் தானே எனக்கு தெரியும், அந்த மாதிரின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிரும். ஸோ அதுக்காக தான் என்னோட சிலபஸில் நான் எல்லாமே ஆட் பண்ணது. ஸோ டைம் உங்களுக்கு இதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போவுமே சொல்கிறேன், சேம் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வெளியில் எங்கே போனீங்கனாலுமே இருக்காது. ஸோ நீங்கள் அதை கம்பேர் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இதை விட 10x தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அங்கே இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் சொல்லுவாங்களா,
HTML டேக்ஸ்னு சொல்லுவாங்க, ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்கன்னா டவுட் தான். ஓகே, ரொம்ப மொக்க போட விரும்பல. ஸோ நான் நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகிறேன். ரொம்ப அட்வைஸாக போயிட்டுருக்கு. இல்ல ப்ரோ. இல்லை நான் நீங்கள் எனக்கு இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அதுக்கப்புறம் இந்த சார் இதெல்லாம் வேண்டாம். நிறைய பேர் அந்த மாதிரி தான் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுறது. ஏன்னா எனக்கு ப்ரொஃபஸர் ரேஞ்சுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால டவுட் கேட்க ஹெசிடேட் ஆகுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு எப்படி உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க, உங்கள் பிரதர் எப்படி டீச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி என்ன நினச்சிக்கோங்க. நீங்கள் இந்த சாருன்ற லெவலில் வச்சுருக்கனால தான் டவுட் கேட்க மாட்டேன்றீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ சார்லாம் வேண்டாம். ஓகே, ஸோ எனக்கும் ஏஜ் ரொம்ப ரொம்ப கம்மி தான், 28 தான். இல்ல ப்ரோ, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி. ஆ, ஸோ ஓகே. ஸோ சேம் இதுலேயுமே உங்களுக்கு அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் இருக்கும். அண்ட் லைக் ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்டிஃபை ஐட்டம் சேம் ஃப்ளக்ஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும். மோஸ்ட்டாக கான்செப்ட் இதுதான். உங்களுக்கு இந்த கிரிட்டில் காலம்ஸ் எப்படி நீங்கள் தனித்தனியாக பிரிக்கிறீங்க, அண்ட் அதே மாதிரி ரோஸ் எப்படி நீங்கள் தனித்தனியாக பிரிக்கின்ற லைக் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறீங்கன்றது தான் கான்செப்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் அதில் இருக்கிற லே அவுட்ஸை வந்துட்டு நான் நாளைக்கு சொல்கிறேன். ஓகேவா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிரிட் அண்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸை ரேஷியோ வச்சு. அதுக்கப்புறம் இதில் ரிப்பீட் இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஒரே ப்ராப்பர்ட்டியை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரிப்பீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட் லேஅவுட் காலம்ஸ் இருக்குல்ல, கிரிட் லேஅவுட் காலம்ஸில் ரிப்பீட் இதில் 3,1FR. ஸோ இதை என்னென்னா உங்களுக்கு அகைன் நீங்கள் ஒரு டைமும் 1FR 1FR 1FRன்னு கொடுக்க தேவையில்லை. ஸோ அதை நீங்கள் ரிப்பீட்டில் வந்துட்டு எனக்கு 3 தான் இருக்குது. ஸோ 3 ப்ராக்ஸஸை நீங்கள் 4 கொடுத்தீங்க அப்படின்னா அது 4ஆக ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ரேஷியோவை கம்மி பண்ணும். ஸோ 4னா திரும்ப நீங்கள் 1FR 1FRன்னு 4 ரேஷியோஸ் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி ரிப்பீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ப்ரோ. எஸ். ஸோ இன்னைக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு நான் எப்படி கிரிட்டில் ஒரு லேஅவுட் டிசைன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் இப்போது டைம் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு நம்ம இதை பார்த்துட்டு மீடியா குவரிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனிமேஷன்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே ஈஸி தான். ஓகே, தேங்க்யூ. Thank you.